ஜெயலலிதா ஊழல் வழக்கு சுருவெடுக்குமா? ஜெயலலிதாவே எடப்பாடி நிதிஷ்குமார பாஜக சப்போர்ட் பண்ண மாதிரி எடப்பாடி சீமான சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்துன்னா சீமான் அதை பரிசீலிப்பார். ஏன்னா பன்னீர்செல்வத்தை கண்டு பயந்துட்டீங்க இபிஎஸ் சார். எடப்பாடியை 24 நெருக்கிறவன் 26 எடப்பாடியை தாண்டினு சொல்றாரு. கேள்விக்கிற நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்முடன் விவாதிப்பதற்காக வருகை தந்திருக்கிறார் மூத்த அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி, அதாவது முதல்வர் ஸ்டாலினுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்ட்டு, அது அவரே ஒரு மேடையில் இந்த மாதிரிலாம் எனக்கு இது தகவல் இது செய்தி சொல்கிறாங்க, ஆனால் அது போய் நான் நல்லா தானே இருக்கேன் என்னை பாருங்கள் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அவர் நல்லா இருக்கேன்னு காட்டுறதுக்கு ஒவ்வொரு செயலாக செய்கிறாங்க. வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு, சேலம் இளைஞரணி மாநாட்டுக்கு எல்லாரும் வர சொல்லி. ஆக்சுவலாக என்னதான் நடக்குது சார் உங்களுக்கு? இல்லை, இயல்பான வயது சம்பந்தமான மற்றபடி ஹீஸ் ஹெல்த்தி, பேர் இந்த ப்ராப்ளம் இல்லைன்னு தான் அவரோட பர்சனல் டாக்டர், என்னோட ரிலேட்டிவ், என்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ், அவன் என்ன சொன்னான் அப்போவே அதான் சொன்னான் டாக்டர் உடல் ரவி, அவர் எந்த இதுவும் இல்லை, நல்லா தான் இருக்கிறாங்க தான் சொன்னாங்கல்ல. பட் ஒரு லெவலில் இந்த வயதுக்கு தக்கன உள்ள சில இதுகள் தெரியுதே தவிர மற்றபடி அவருக்கு வேற எதுவும் பெரிய பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல எனக்கு. என்னை பொறுத்தவரையில் நான் அதை தான் பார்க்குறேன். சவுக்கு சங்கர் அவர்லாம் ஒரு போல்ட்டாக அடிக்கிறாரு, முடியலைங்க அப்படின்றாரு. தம்பி சவுக்கு சங்கர் கருத்துக்கு நாம இதில் என்ன சொல்லியிருக்கேன். இல்லை, அதே மாதிரி துணை முதல்வராக இவரை நியமிக்க போகிறாங்க சேலம் மாநாட்டுக்கு பிறகு அப்படின்னு தகவல் வந்தது. அதையும் அவர் மறுக்கிறாரு. அது திமுக வெற்றிக்கு பிறகுதான் உதயநிதியை ப்ரொமோட் பண்ணுவாங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். 2024 வெற்றிக்கு பிறகுதான் ப்ரொமோஷன் பண்ணது கரெக்டாக இருக்கும். பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி உதயநிதியை ப்ரொமோட் பண்ணால் அதுவே ஒரு இஷ்யூவாட்டு பேசிட்டு இருப்பாங்க. அது ஒரு இஷ்யூவாட்டு எதிர்த்தரப்பால் பேசப்படும். ஸோ அதை விரும்ப மாட்டாங்க, என்னோட கருத்து. அதன் அடிப்படையில் தான் அந்த மறுப்பு வந்திருக்கு. ஏன்னா எல்லாரும் வராங்கன்னு சொல்லும்போது நான் இது பொய்ங்க, ஒரு வெற்றிக்கு பிறகு தான் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன். இப்போ சொன்னவங்கெல்லாம் ஏன் மாறி போச்சுன்னு அதுக்கு ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு அந்த பொய் ஏன் நடக்கலைங்கிறதுக்கு இன்னொரு பொய்யை சொல்றாங்க. நான் அப்போ வெற்றிக்கு பிறகு தான் பண்ணுவாங்கங்கிறத நான் சொன்னேன். நான் ஏன் ஸ்டாண்ட்ல தெளிவா இருக்கிறேன். குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரை ஒரு வெற்றிக்கு பிறகு தான் எலிவேட் பண்ணுவாங்க, சும்மா எலிவேட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அதாவது தேர்தல் நேரத்தில் எலிவேட் பண்ணா அதுவே இஷ்யூ ஆட்ட வாக்கணும்னு சொல்லும் போது அந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகு அதை எலிவேட் பண்ணா nobody will criticize that. 2G வழக்கு சம்பந்தமா ஆராசமும் ஜாஃபர் சேட்டும் பேசின ஒரு ஆடியோ அண்ணாமலை வெளியிட்டிருக்காரு. அது முன்னும் தொடர்ச்சி ஆடியோ வரும்ன்றாரு. இது மீண்டும் அந்த வழக்கு விஸ்ரோபம் எடுக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது ஒரு சும்மா சாஞ்சா பிள்ளை? ஜெயலலிதா ஊழல் வழக்கு சுருவெடுக்குமா? ஜெயலலிதாவே அந்த வழக்கால 96 தண்டனை பெற்றாங்க. அதுக்கு பிறகு அந்த வழக்கால அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருந்ததா? 96 மக்கள் ஜெயலலிதாவை தடிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த வழக்கால ஜெயலலிதாவுக்கு அரசியல் ரீதியாக ஏதாவது பாதிப்பு இருந்தா? 98 வெற்றியை அதை தடுத்துட்டான். 2001 வெற்றியை தடுத்துட்டான். 2016 வெற்றிக்கு பிறகு அந்த வழக்கில் உள்ள பிரச்சனையில தானே நிலை தடுமாறி அவங்க விழுந்துட்டாங்க. ஸோ 2014 பெரிய வெற்றி அதனால தடுக்கப்பட்டதா? ஸோ அப்போ இது 2G மேட்ரு ஒரு தேர்தலோட முடிஞ்சு போச்சு. அதுவும் 2G ஹைலைட் ஆன 2009 தேர்தலில் திமுக தான் இங்கே ஜெயித்தது. 2Gல திமுகவிலேயோட ஒரு தரப்பு 2Gக்கு எதிராக இந்த கலைஞர்கிட்ட ஆபீஸில் கூட இருந்தார் ஒருத்தர், தலைமை நிலை செயலாளர்னு ஒருத்தர் கல்யாண சுந்தரமா, அவர் போன்றவங்கலாம் சொன்னாங்க. அது அவங்க உள்கட்சி அரசியலுக்குள்ள கருத்துக்களை சொல்லி பெரிய இது பண்ணாங்க. ஒரு ஊழலுக்கு மக்கள் எதிர்ப்புனா ஒரு தேர்தல் தான், ஒரு இஷ்யூ டெட் இஷ்யூ வச்சுக்கிட்டு அடுத்தால பண்ண முடியாது. இப்போ திமுகவுக்கு எதிரான இஷ்யூ என்னன்னா 2021க்கு மேல என்னங்கிறது 26 இஷ்யூ, 19க்கு மேல என்னங்கிறது 24 இஷ்யூ.
இது அஃபெக்ட் பண்ணாது இல்ல இது பண்ணாதுங்கிறது என்னோட கருத்து. என்னோட கருத்து 19 to 24 வரை என்ன 5 ஆண்டு காலம் ஏதோ அதுதான் 24ஓட ரிசல்ட். 21 to 26 வரை என்னவோ அதுதான் 26க்கு ரிசல்ட். அதுதான் நான் பாக்குறேன். சோ நீங்க 5 ஆண்டுகள்ல என்னவோ அதுதான் ஒரு ஆட்சிக்கு மக்கள் வந்து தீர்ப்பளிக்கூடியதா இருக்கும். இது வெரி ஓல்டு கேஸ். சமீபத்துல நாம் தமிழரோட பொதுக்குழு நடந்தது. எனக்கு நினைவு தெரிஞ்சு இதுக்கு வரைக்கும் பொதுக்குழு நடந்திருக்கான எனக்கு நான் இது வரைக்கும் அட்டன் பண்ணதில்லை. முன்னாடி இப்போ நடந்திருக்கு பொதுக்குழு. அதில் வந்து ஒரு என்ன வாரிசு அரசியல் எதிர்க்கிறாரு இவரு, ஆனால் மனைவியை கூட்டு வந்து பொதுக்குழுல கலந்து வைக்கிறாரு, இப்படிலாம் பேசுறியா? சீமான் லீடர்ஷிப், வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜ், தமிழ் தேசியம் இதுக்குள்ள வாக்கு அவ்வளவுதான். அந்த வாக்கு சீமானுக்கு ஏறிட்டு தான் போகுமே தவிர அதுல ஏறுமுகமாக தான் அது போகும். 100% கம்யூனிட்டிஸ்க்காக இருக்கிறாரு. பண்ணார், நாவிதர், குயவர், இந்த மாதிரிப்பட்ட போயர், ஒருத்தர் இந்த கம்யூனிட்டியோட இருக்கிறாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிறாரு. கன்ஷிராம் பாணியில பொது தொகுதியில் ஆதித்தமிழர் நிறுத்துறாரு. இப்படி அவர் சில இஷ்யூஸ் எடுத்துக்கிட்டு தமிழ் தேசியம் போறது தனிச்சே இருக்கிறாரு. இதுக்கெல்லாம் அவருக்கு ஆதரவு வலையம் தான் பெருகும். நான் வந்து அவரு அடுத்த ஜம்ப் பண்ணிடுவார்னு தான் நான் கணக்கு போடுறேன். 1, 4, 7 அடுத்த ஜம்ப் அவருக்கு இருக்கதா நான் என்னோட கணக்கா நான் பார்க்குறேன். இது மற்ற இதெல்லாம் விமர்சனங்கள் இருக்க தான் செய்யும். நீங்க ஜம்ப் அடிப்பாருன்னு சொல்றீங்க, ஆனா இப்பவே அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 60 வயசு ஆயிருக்குல்ல, தாண்டி இருக்கும். 2024, 26க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 31 தான் எலெக்ஷன், சட்டமன்ற எலெக்ஷன். அவர் தெளிவா சொல்லிட்டாரு, நான் வருவேன் இல்லாத எனக்கு பிறகு யாராவது அப்படின்னு சொல்லிட்டாரு. மேட்டர் ஓவர். அப்போ வயசு 50 என்னவாங்கிறதெல்லாம் 55 என்னெல்லாம் வயசை பற்றியெல்லாம் இப்போ ஆய்வே தேவையில்லை. நான் வருவேன், வரலன்னா எனக்கு பிறகு இன்னொருத்தன் வருவான். ஸோ நான் தனிச்சு தான் போவாங்கிறத தெளிவா பண்ணிட்டாரு. நீங்க அது ஷியாமண்ணன் கருத்து தவறு, குபேந்திரன் கருத்து தவறு, சங்கர் கருத்து தவறு, மற்றவங்களோட எதிர்பார்ப்பு தவறு. நான் தானே சொன்னேன் அவரு தனிச்சுதான் போவாரு. நீங்க நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்றுன்னு வராரு. உங்களுக்கு ஸ்டாலினை தோக்கடிக்க முடியல, அதுக்கு சீமான் வேணும்னு கேட்டா அவர் சீமான ஒரு பாசிட்டிவா போறாரு. வேலுப்பிள்ளை பிரபாகரன் வாழ்கிறவங்களாம் என் கூட வாங்குறாரு. பெரியார் ஒளியங்கிறவங்களை பற்றி எனக்கு தேவையில்லை, இப்ப பிரபாகரன் வாழ்கன்னு சொல்லுங்கிறாரு. ஸோ ஒரு பாசிட்டிவா ஒரு வளர்ச்சிக்கு போறாரு. தனிச்சு இருக்கிறதுனால வளர்றாரு. இப்போ இன்னைக்கு 7% வாக்கு இருக்கனால தான் அவரை மதிக்கிறீங்க. அதுவே 12 ஆச்சுன்னா இதோட பெரிய மதிப்பா இருக்கும். அதோட இடமும் உயரமும் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அவர் பாதையில போயிட்டு இருக்கிறாரு, ஜம்பிங்ல தான் போயிட்டு இருக்கிறாரு. எடப்பாடி தரப்பு வந்து அவர் மனசை கரைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அவர் எடப்பாடியை தாண்டிடுவோன்னு அவர் வெளிப்படையாகவே சொல்றாரு. எடப்பாடியை 24 நெருங்கிறவன் 26 எடப்பாடியை தாண்டிடுவோன்னு சொல்றாரு. எடப்பாடியெல்லாம் நம்பகத்தன்மையுள்ள ஒரு தலைவரா? அவரை நம்பி எல்லாம் யார் அரசியல் முடிவு எடுப்பாங்க? சீமான் தனிச்சு போறாரு, அதனால அந்த இஷ்யூ இல்லை. ஒருவேளையில எடப்பாடி நிதிஷ்குமாரை பாஜக சப்போர்ட் பண்ண மாதிரி எடப்பாடி சீமானை சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்துன்னா சீமான் அதை பரிசீலிப்பார். ஏன்னா அவர் தலைமையில்னு சொல்லும் போது அவர் அதுல காம்ப்ரமைஸ் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு வரலாம். அவரு 30, 26க்கு மேலே தரிச்சுன்னு தான் சொல்றாரு. சப்போஸ் 24ல ஒரு கணிசமான வாக்கு வந்துடுச்சு, எடப்பாடிக்கும் சீமானுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, அப்ப சீமான் மீண்டும் 12 வந்தவரை 20க்கு போவோன்னு தனிச்சிருப்பாரு. அதுதான் மேட்ரு. சும்மா உங்க விருப்பத்துக்கு சீமானை பேசக்கூடாது. இன்னும் நிறைய பேர் வருவாங்க, எதிர்காலத்திலே நிறைய பேர் அவங்க விருப்பத்துக்கு பேசுறதுக்கு வருவாங்க. அது பேசக்கூடாது, தவறு, நியாயம் இல்லை. 1, 4, 7, 12 போறாரு. ஒரு 1% இருக்கும்போது அவரை பற்றி பேசினியா? இல்ல. 4 இருக்கும்போது பேசினியா? இல்ல. இப்ப எடப்பாடி தோத்த பிறகு 7 இருக்கும்போது பேசுற. எடப்பாடிக்காக நீ பேசுற, அவருக்கு என்ன வந்து? அவர் இன்னும் 12 போயிட்டு எடப்பாடி ஒரு 14 நின்னாருன்னா நான் 12 போனவன் 1, 4, 7, 12 அடுத்தால 20 போவேன். நீ 14ல போ அல்லது கீழே போ, எனக்கு என்ன? நான் குழந்தையில தான் பேசுறேன். ஐயா எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்துல மக்களவையில் எடுத்ததோட சட்டமன்றத்துல கீழே போகலாம். சீமா மக்களவையில் எடுத்ததோட சட்டமன்றத்துல கூட தான் போவார். அப்போ அவரு எடப்பாடி பழனிசாமி என் ஓட்டு வேஸ்ட் ஆகாது. நிதிஷ்குமார பாஜக சப்போர்ட் பண்ண மாதிரி நான் சப்போர்ட் பண்ணணும்னு போனா ஒரு வேளையில சம்மதிக்கலாம். என்ன சொல்றாரு? சீஃப் மினிஸ்டர் சேருக்கு முன்னாடி பிரபாகரன் படம் இருக்குங்கிறாரு. அப்ப அவர் சீஃப் மினிஸ்டர் தான் அது சாத்தியம். அவர் பாட்டுக்கு போறாருங்க. உங்களுக்கு முடிஞ்சா ஸ்டாலினை தோக்கடிங்க அல்லது ஜெயலலிதா சமாதியில போய் யாரும் நடத்துங்க, யாருக்கு என்ன? ராமர் கோயில் வர 22ஆம் தேதி திறக்கிறாங்க.
எடப்பாடியார் சம்பந்தமா ஒரு இது அறிக்கை வெளியிட்ட போது என்ன சொன்னாங்கன்னா, அது வந்து எந்த மதத்துக்காரங்க வேணா போகலாம், எனக்கு வந்து கால் முடியல அதனால நான் போக மாட்டேன், போகிறது கஷ்டம் அப்படின்றாரு. ஆக்சுவலாக அவர் கூட்டணியை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் இஸ்லாமிய இந்த சிறுபான்மை ஓட்டை வந்து கவர் பண்ணுறதுக்கு திமுகவில் உடைக்கிறதுக்கு நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் இந்த சென்சிட்டிவான விஷயத்த பேசுறது வந்து அவருக்கு பேக் ஃபயர் ஆகும். பேசிதான் தீரணும். நாம பேசுறோம்ல, ப்ரோ இந்துத்துவ ஓட்ட பன்னீர்செல்வம் மோடி தலைமை கொண்டு வந்துருவாருன்னு பேசுறான்ல, ஆதாரத்தை அடுக்கிறோம்ல. அவரு எடப்பாடி வலது பக்கம் இருக்கும் போது நான் மோடி ஆதரிப்பேன் சொன்னாரு. இந்துக்களுக்கு ஆதரவான அறிக்கைகளை ஓபிஎஸ் விட்டாரு. 40% ஜெயலலிதா அம்மையார் எடுத்த வாக்குல 20% தான் மோடி தலைமைக்கு 19 வந்தது. 5 வருஷத்துல 25% வாக்கு மற்ற இடங்களுக்கு போயிட்டு, அப்போ அந்த வாக்குல பெரும்பகுதிய பன்னீர்செல்வம் லீடர்ஷிப் மூலமா கேட்டலிஸ்ட் போர்ட்ஸா மோடி தலைமைக்கு வந்துட்டுன்னா, ஜெயலலிதா ஆதரிச்ச சாஃப்ட் இந்துத்துவ ஓட்டர்ஸ் எல்லாம் மோடி தலைமைக்கு பன்னீர்செல்வம் கேட்டலிஸ்ட் போர்ட்ஸா கொண்டு போயிட்டாருன்னா, பன்னீர்செல்வத்துக்கு அந்த சக்தி இருக்குது. பன்னீர்செல்வம் ப்ரோ இந்துத்துவ வாக்காளர்களுக்கு வந்து ஒரு உருவமா நின்று மோடி தலைமையை பலப்படுத்துவார்னு சொல்லும் போது, அந்த ப்ரோ இந்துத்துவ வாக்காளர்களுக்கு பேசுறாருன்னா, பன்னீர்செல்வத்தை கண்டு பயந்துட்டீங்க இபிஎஸ் சார், நீங்க ஒண்ணும் இல்ல, ஸ்டாலினுக்கு ஆளுலாம் பொய்யா ஜெயக்குமார் வச்சு போனாலும் இருக்காது, அவர் மோடிக்கு ஆளு, இந்துத்துவ ஓட்டுகளை அந்த 20% ஓட்டுகளை பெரும்பகுதி மோடிகிட்ட கொண்டு சேர்த்துருவேன்னு அவர் சொல்லும் போது நீங்க பதறீங்க. நீங்க எஸ்டிபி நீங்க கோயம்புத்தூர்ல கிறிஸ்தவர் நீங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இப்ப நீங்க இந்த இதை கண்டு பதறீங்கன்னா ஓபிஎஸ்க்கு பதறீங்க. இந்த குரங்க நினைச்சு மருந்த குடிக்கூடாதுன்னு சொன்னா, நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். அது வந்து நீங்க என்னதான் இருந்தாலும் ஓபிஎஸ் டேமேஜ் என்னங்கிறதுல தான் நீங்க பரிதவிக்கிறீங்க. அப்போ ஓபிஎஸ் இந்த இடத்துல டேமேஜ் பண்ணிடுவாருங்கிற போது உங்க ஞாபகம் எல்லாம் ஓபிஎஸ் தான், ஓபிஎஸ் ஞாபகத்திலே இருக்கிறீங்க. அதைத்தான் நானும் சொன்னேன். ஓபிஎஸ் உங்களை எவ்வளவு டேமேஜ் பண்ணுவாருன்னு தெரியாத வரை உங்க கூட யாரும் கூட்டணி வர மாட்டான். யாராவது வந்தாங்களா? இன்னும் சொல்லுவீங்க மே மாசம் வரை சீட்டு தர்றாள் ஆள் வருவான், அதுல ஆள் வருவான்னு அப்படியே இலவு காத்து கிளி மாதிரி திண்ணைய பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். வாக்கு நிரூபிச்ச ஒரு ஆளு நீங்க வாக்கு நிரூபிக்கிறத வரமாட்டான். பட் உங்களுக்கு வந்து வாக்கு நிரூபிக்கிறதுக்கு இந்து மைண்டட் ஓட்ஸ ஓபிஎஸ் கொண்டு போற ஒரு அச்சமும் இப்ப வந்துட்டு இதை பேசுறீங்க. அல்லது நீங்க வந்து மற்ற மதசார்பற்ற கட்சிகள்லாம் வரும்னு சொன்னா இதை பேச மாட்டீங்க. யார் வரமாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. அப்போ ஓட்டையும் ஓபிஎஸ் தட்டி தூக்கிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுல நீங்க பதறிட்டு போய் இதை பேசுறீங்க. இரட்டை நிலைப்பாடு தான், ஓபிஎஸ் தான் அதுக்கு காரணம். சரி சார், உங்க நேரத்தை கொடுத்து நேர்காணல் பங்கேற்று நன்றி.